Muraligajan. Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. நம்ம செய்யற தப்பு யாருக்குமே தெரியலன்னு நம்ம நினைச்சாலும் அது கருப்பா நம்ம பின்னாடி இருக்கிற நிழல் மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெளிச்சத்துக்கு போகும்போது அது நம்ம கூட வந்தே தீரும். சத்தம் வந்த திசையை நோக்கி எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்கள் கழிப்பறைக்குள்ள அலங்கோலமான ஒரு ஆங்கிள் அந்த பையன் இருந்தான். சார் விஜய் சார் கீழே விழுந்திருந்த பையனை உத்து பாக்குறாரு கோச். அடுத்த வாரம் நடக்க போற ஸ்டேட் மீட்ல கண்டிப்பா ஒரு ரெக்கார்ட் பண்ணி நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப் ஜெயிப்பான்ற நம்பிக்கையில அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த விஜய். காலையில 5 மணிக்கு வழக்கமா டிராக்ல இருக்கிற விஜய் வரலங்கும் போதே கோச்சுக்கு லைட்டா ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா ஸ்டேடியமோட செக்யூரிட்டி காலையில 4 மணிக்கு விஜய் சார் உள்ள வந்தாருன்னு சொன்னதுனால காலையில வந்து ட்ரைனிங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்ப போயிருக்கான் போலன்ற நம்பிக்கையில கோச் அவனுக்கு போன் பண்ணவே இல்லை. 200 மீட்டர் ரேஸ்ல ஒரு பெரிய சாம்பியன், 400 மீட்டர் ரிலேல டீமோட நம்பிக்கை நட்சத்திரம். இந்த மாதிரி அந்த கோச்சிங் யூனிட்டோட முக்கியமான உயிர் துடிப்பா இருந்த விஜய் இப்ப உயிரே இல்லாம அலங்கோலமான ஒரு ஆங்கிள் கிடக்கான். விஷயம் வேகமா பரவ ஆரம்பிச்சது. போலீஸ்க்கு கால் போது ஃபாரன்சிக்ல இருந்து ஆளுங்க உள்ள வராங்க. விசாரணை ஆரம்பமாகுது. முதல் கட்ட விசாரணையில 4:30 மணிக்கு உயிர் பிரிஞ்சிருக்குதுன்றத லேப்ல கன்ஃபார்ம் பண்றாங்க. இறப்புக்கான காரணம் அதிவேகமா பிளட் ஹார்ட்டுக்கு போறதுனால திடீர்னு ரத்த வால்வு அடைபட்டு இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆனனால உயிர் பிரிஞ்சிருக்குது. 15 வருஷமா ட்ராக் ஈவென்ட்ல இருக்கிற ஒரு அத்லட், வெல் ட்ரெயின். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு திடீர்னு காலையில 4 மணிக்கு வார்ம் அப் மட்டும் முடிஞ்ச உடனே அவ்வளோ பிளட் ஹார்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கிறது தான் லேப்ல இருந்தவங்களோட முதல் கேள்வி. அதே கேள்வியோட தான் இன்ஸ்பெக்டரும் தன்னுடைய விசாரணை ஆரம்பிச்சாரு. காலையில 4 மணிக்கு எதுக்கு அவரு ட்ராக் வந்திருக்காரு? யூசுவலா அவங்க கோச்சிங் டைம் 5 மணி தானே. யூஸ்வலா ஏதாவது அத்லெட் மீட் வரும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஏர்லியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சார். விஜய்க்கு ஏதாவது மெடிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்ததா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். கிளீன் அண்ட் ஃபிட்டான பையன். அப்புறம் இது எப்படி திடீர்னு நடந்துச்சு? அதுதான் சார் எங்களுக்கும் தெரியல. காலைல 4 மணிக்கு அவர் வரும்போது கூட யாராவது இருந்தாங்களா? ராஜேஷ், அவனோட பர்சனல் மென்டர் வச்சிருக்க அளவுக்கு ராஜேஷ் வெல் டு டூவா? ராஜேஷ் ஒரு அத்லெட்டா ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு நான் தான் சார் கோச் பண்ணிருந்தேன். விஜய் ஒரு யங் டேலண்ட் நல்லா பண்றான்னு சொல்லும் போது அவனை மீட் பண்ண வந்திருந்தான். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க சொல்ற ராஜேஷ் அந்த 100 மீட்டர்ல நேஷனல் ரெக்கார்ட் வச்சிருக்காரு, அந்த பையனா? ஆமா சார், அவனே தான். அவனுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? அந்த ராஜேஷ் எங்க? YMCAல அவனோட அத்லெட்ஸ் கூட இருப்பான் சார். ராஜேஷ மீட் பண்றதுனால இந்த கேஸ்ல என்ன க்ளூ கிடைக்கும்ன்றது இன்ஸ்பெக்டருக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா 4 மணிக்கு ராஜேஷோட தான் விஜய் உள்ள வந்திருக்கான். 4:30 மணிக்கு விஜய் இறந்துட்டதா லேப் ரிப்போர்ட் சொல்லுது. அந்த அரை மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்ததுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜேஷ மீட் பண்ண போயிட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டர். சடனா ஹார்ட் அட்டாக், அதுவும் 18 வயசுல. ஃபிட்டான ஒரு அத்லெட்டுக்கு திடீர்னு எப்படி ஹார்ட் அட்டாக் வருதுன்றதுல ஆரம்பிச்சது இன்ஸ்பெக்டரோட கேள்வி. காலையில 4 மணிக்கு ராஜேஷ் விஜயோட பர்சனல் மென்டரோட உள்ள வந்திருக்கான் விஜய். அதுக்கப்புறம் ராஜேஷ் எப்ப போனாருன்றத செக்யூரிட்டி கவனிக்கல. 4:30 மணிக்கு விஜய் இறந்துட்டதா லேப் ரிப்போர்ட் சொல்லுது. இந்த 4 மணில இருந்து 4:30க்குள்ள என்ன நடந்ததுன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட கேள்வியே. 4 மணிக்கு விஜய் உள்ள வரும்போது கூட இருந்த ராஜேஷ் 4:30 மணிக்கு அவன் இறக்கும் போது எங்க இருந்தாருன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட முதல் கேள்வி. இன்னைக்கு காலைல விஜய பாத்தீங்களா? ஆமா, காலையில நான் தான் அவனை ஸ்டேடியம்ல டிராப் பண்ணேன். டிராப் மட்டும் தான் பண்ணீங்களா? இல்ல, அவன் வார்ம் அப் பண்ற வரைக்கும் நான் கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி என்னோட கிரவுண்டுக்கு வந்துட்டேன். வார்ம் அப்னா எவ்வளவு நேரம்? ஒரு 15 மினிட்ஸ். எத்தனை மணிக்கு நீங்க இங்க வந்தீங்க? 4:35, 4:40. ஆனா எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? விஜய் இன்னைக்கு காலையில இறந்துட்டாரு, அது எப்படிங்கறத விசாரிச்சு. அதிர்ச்சியில இருந்த ராஜேஷ் பக்கத்துல இன்ஸ்பெக்டர் நின்னுட்டு இருந்த போது அவருடைய செல்போன் அடிக்க ஆரம்பிச்சது. சொல்லுங்க ஏட்டியா. சார், இந்த விஜயோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இப்பதான் கிரவுண்ட்ல இருந்து எடுத்தேன். அதுல அவரோட செல்போனை பாத்துட்டு இருக்கும் போது நேற்றுக்கு நைட்டு ஒரு நம்பர்ல இருந்து அவருக்கு நிறைய மிஸ் கால் வந்திருக்கு சார். முந்தா நேற்றுக்கு நைட்டு என்ன மீட் பண்ணனா உன்னை கொன்றுவன்ட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு சார். யாருடைய செல்போன் நம்பர் அது? எதுக்காக விஜய கொலை பண்ற அளவுக்கு மிரட்டி இருக்கிறாங்கன்ற சந்தேகங்களோட அந்த போன் நம்பருக்கு மறுபடியும் போன் பண்ணி ஏட்டையாவை விசாரிக்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர். விசாரணையோட முடிவுல வெளியில வர்ற விஷயம் 2. சார், அந்த நம்பரு சங்கர்ன்ற ஒருத்தரோடது. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு சார், ரஞ்சனான்ட்டு. அந்த பொண்ணும் விஜயன் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவரு விஜய பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காரு சார்.
அப்புறம் இன்னொரு விஷயம் சார், சங்கர் எம்ஃபார்ம் படிச்சுட்டு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. திடீர்னு எப்படி ஒரு ஃபிட்டான அத்லெட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது இன்ஸ்பெக்டரோட கேள்விகள்ல முதல்ல இருந்தே இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். எப்படி வந்திருக்குங்கிற கேள்விக்கு இப்போ ஏட்டையா ஆன்சர் சொன்ன மாதிரி இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. சங்கர் எம்ஃபார்ம் படிச்சுட்டு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவர். இன்ஸ்பெக்டர் அடுத்து பண்ண விஷயமே லேபுக்கு போன் பண்ணி அட்டாப்சி ரிசல்ட்ல விஜயோட உடம்புல ஏதாவது பாய்சனஸ் திங் ஹார்ட் அட்டாக்கை இன்டியூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கதான்றத வெரிஃபை பண்ண சொல்றாரு. சார், ஆமா சார், இந்த ஹார்ட் அட்டாக் மெடிக்கலி வர வைக்கப்பட்டது, நேச்சுரலா நடக்கல. சங்கரையும் அவருடைய பொண்ணு ரஞ்சனாவையும் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஏன் இது ஒரு கொலையா இருக்கக்கூடும் அப்படிங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. ஏழையான ஒரு குடும்பத்தில இருந்து போராடி மேல வந்துட்டு இருக்கிற ஒரு அத்லட் படிப்பு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. 60-65% எப்பயுமே ஆவரேஜா இருக்கிற விஜய் ஸ்போர்ட்ஸ்ல சம கெட்டி. எப்படியும் இந்த வருஷம் நேஷனல் மீட்ல ராஜேஷுடைய ரெக்கார்டை கண்டிப்பா பீட் பண்ணிடுவான்னு அவன் கோச் நம்பிட்டு இருந்த ஒரு அத்லட். ஆனா அதே நேரத்துல ரஞ்சனா MBA படிச்சிட்டு இருக்கிற பணக்கார வீட்டு பொண்ணு. காலேஜுக்கு தேவைப்பட்டா அப்பாவுடைய கார் எடுத்துட்டு போற அளவுக்கு சுதந்திரமா வளர்க்கப்பட்ட ஒருத்தி. காதல்னு ஒண்ணு வந்தபோது அந்த சுதந்திரம் அவளுக்கு கொடுத்த தைரியத்தை விட அவங்க அப்பாக்கு கொடுத்த வெறுப்பு தான் ஜாஸ்தியா இருந்தது. விஜயோட அண்ணன் ராஜசேகரன் இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கிறாரு. ஆட்கடத்தல், அடியாட்களை வச்சு பணம் கேட்டு மிரட்டுறது, கட்ட பஞ்சாயத்து, அடிதடின்னு அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள். ஒரு ஏழை பையன், ரவுடி அண்ணன், படிப்புல அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, ஏதோ அத்லட்னு ஓடிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தான் ரஞ்சனாவுடைய அப்பாவான சங்கரின் கணிப்பு. விஜயை கூப்பிட்டு மிரட்டி தான் பொண்ணை விட்டுட்டு போக சொல்றதுக்காகத்தான் சங்கர் விஜய வர சொல்லி இருந்திருக்கிறாரு. ஆனா விஜய் போனானா இல்லையான்றத சொல்லக்கூடிய ஒரே ஆள் இப்போ சங்கர் மட்டும்தான். இன்ஸ்பெக்டர் சங்கரை ஸ்டேஷனுக்கு வரவழைக்கிறார். அத்லட் விஜயோட மரணத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ரெகுலரா பிராக்டிஸ் பண்ற ஒரு விஷயத்துல காலையில வார்ம் அப் முடிஞ்ச உடனே எப்படி சடனா ஹார்ட் அட்டாக் வரும்ன்ற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு லேப் ரிப்போர்ட்ஸ் பதில் சொல்லுச்சு. ஹார்ட் அட்டாக் இயற்கையா வரல, செயற்கையா மருந்து கொடுத்து வர வச்சிருக்கிறாங்க. அந்த மருந்த குடுக்கிற அளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆள் யாரு, எதுக்காக இத பண்ணணும்ன்ற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு விஜயோட செல்போன் பதில் சொல்லுச்சு. ரஞ்சனா விஜய ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. விஜயோட வீட்டு நடப்புக்கும் ரஞ்சனாவுடைய வசதிக்கும் அப்படியே நேர்மார். ஏழை குடும்பத்தில இருந்து அண்ணன் ஜெயில இருக்கும் போது அம்மா மட்டுமே வளர்த்த ஒரு ஆள் விஜய். ஆனா ரஞ்சனா அப்பா எம்ஃபார்ம் படிச்சுட்டு பார்மசி வச்சிருக்கிறாரு. பணக்கார வீட்டு பொண்ணு MBA படிச்சிட்டு இருக்கிறவ ரஞ்சனா. ரஞ்சனாவுடைய அப்பாவான சங்கர் கோவப்படுறதுக்கான எல்லா நியாயமான காரணங்களும் அவருக்கு இருந்தது. ஆனா இந்த முடிவை எடுத்தது அவர்தான்னா கண்டிப்பா நியாயம் அவர் பக்கம் நிக்காதுன்றது இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே தெரியும். சங்கருக்கு விஜய் மேல கோவம் இருக்கு, அவர் கொலை பண்றதுக்கான மோட்டிவ் இருக்கு, அதை எப்படி நேச்சுரல் மாதிரி காமிக்கலான்றதுக்கான அறிவும் இருக்கு. ஆனா இது அன்நேச்சுரல்னு போலீஸ் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்றதுதான் சங்கர் எதிர்பார்க்காத விஷயம்னு நினைச்சாரு இன்ஸ்பெக்டர். அப்படிதான் விசாரணையும் ஆரம்பிச்சாரு. நான் பண்ணிருப்பேன் நினைச்சு நீங்க வந்திருந்தீங்கன்னா இப்பவே சொல்றேன், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கரெக்ட், நீங்க சொல்றத நம்பணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா நீ வரலன்னா கொன்றுவேன்னு அவனை மிரட்டி இருக்கீங்களே. என் பொண்ணுங்க அவ, நான் பார்த்து வளர்த்திருக்கேன். அவன் எப்படி பாத்துக்க முடியும் அவளை? சரி சார், இன்னைக்கு காலைல எங்க இருந்தீங்க? 6 மணிக்கு ஏஞ்சேன், வாக்கிங் போயிட்டு வந்தேன். உள்ள வந்தேன், பொண்ணு அழுதுட்டே ஓடியாந்தா. அவ வந்துதான் விஷயத்த சொன்னான். அப்ப நீங்க 4-4:30 மணிக்கு வீட்டுல இருந்தீங்க அதானே? அததாங்க சொல்றேன். ரஞ்சனாவுடைய வீட்டு வாட்ச்மேன், அந்த வீட்டுல இருந்த செக்யூரிட்டி, CCTV ஃபுட்டேஜ் எல்லாமே சங்கர் உள்ள சொன்ன விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுது. 6 மணிக்கு தான் சங்கர் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கிறாரு. வந்தவர் ஒயிட் டிஷர்ட்டோடையும் ட்ராக் பேண்டோடையும் வாக்கிங் போயிருக்கிறாரு. 7:15க்கு சங்கர் திரும்ப உள்ள வந்திருக்கிறாரு. அவர் வந்த 10 நிமிஷத்துல ரஞ்சனா அழுதபடியே தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துட்டு வெளியில போயிருக்கா. நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்திருக்கிற சங்கர் அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் எங்கேயும் வெளியிலேயே போல. அப்போ இத சங்கர் நேரடியா பண்ணலன்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. யோ, இவன் டைரக்டா பண்ண மாதிரி தெரியலையா? சரி, அந்த பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? சார், ஜான்சன் தான் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையனை நேற்று காலையில இருந்தே அழகாம சார். யோ, தேடி பாருங்கயா, கொடியனுங்க எங்கேயாவது இருப்பாங்க. சார், அப்படிதான் நானும் நினைச்சேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ண, எல்லாரும் தெரியலன்னு தான் சொல்றாங்க சார். என்னையா அவன் எங்க போவான்? இப்போ அந்த ஏரியாக்கு தான் சார் கிளம்பிட்டு இருக்கேன். ஏன்னா போலீஸ் போன் பண்ணா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க போல. ஏயா சார், அந்த ஜான்சன் மேல 5 கேஸ் இருக்கு. அதுல 3 பெட்டி கேஸ்,
ஒன்னு வந்து அடித்தடி, இன்னொன்னு வந்து மார்க்கெட்ல அவன் லவ் பண்ற பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அதனால அவனை பத்தி போலீஸ் போன் பண்ணி கேட்டாலே பயப்படுறானுங்க. அதான் நேர்ல போய் பார்த்து வந்துலான்னு இருக்கேன் சார். ஏட்டு அப்படியே அந்த ஏரியாவுக்கு போகும்போ அவன் அண்ணனுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்க பாருங்க. மேபி அந்த பிரச்சனையில அவங்க அண்ணன் எதிரிங்க யாராவது இவனை போட்டுருக்கலாம்ல. ஆமா சார், அவங்க அண்ணனையும் ஜெயில பாத்துட்டு தான் வருவேன். ஏரியால போய் விஜய பத்தி விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே சென்ட்ரல் ஜெயில இருக்கிற விஜயோட அண்ணனான ராஜசேகரனை பாத்துடலான்னு வராரு ஏட்டையா. அங்க எல்லா புதன்கிழமையும் விசிட்டர்ஸ் நோட்ல ராஜசேகரனை பார்க்க ஒரே கையெழுத்து இருக்கு, ஜான்சன். எந்த ஜான்சனை ஏட்டையா தேடிட்டு இருக்கிறாரோ அந்த ஜான்சன் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மனு போட்டு உள்ள இருக்கிற ராஜசேகரனை பார்த்திருக்கிறான். இந்த புதன்கிழமைய தவிர 6 மாசமா பழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் இந்த புதன்கிழமை, அதாவது விஜய் இறக்கிறதுக்கு முந்தின நாள் ஏன் மிஸ் ஆச்சுன்ற கேள்வி ஏட்டையாவோட மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. விஜயோட கொலை வழக்க விசாரிச்சிட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். விஜயோட நெருங்கிய நண்பனான ஜான்சன் அவங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கலாம் அப்படிங்கறதுனால ஜான்சனை போலீஸ் தேட ஆரம்பிக்குது. ஆனா ஜான்சன் எங்க இருக்கிறான்றத பத்தி யாருக்குமே எந்த தகவலும் இல்ல. ஒருவேளை ஜான்சனுடைய பாஸ்ட் கிரிமினல் ஹிஸ்டரியால போலீஸ் கிட்ட உண்மையை சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்களோன்ற யோசனையில நேரா ஏரியாக்கு போறாரு ஏட்டையா. போறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஜெயில இருக்கிற விஜயோட அண்ணனான ராஜசேகரனை பாத்துடலான்னு பாக்குறாரு. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ராஜசேகரன் என்கிற ராஜாவை பார்க்க வர விசிட்டர் லிஸ்ட்ல ஜான்சனுடைய பெயர் இருக்கு. இந்த புதன்கிழமைய தவிர புதன்கிழமை காலையில இருந்து ஜான்சனை காணோங்கிறது தான் எல்லாருமே சொல்ற விஷயம். 6 மாசமா பழக்கத்துல இருக்கிற ஒரு வழக்கத்தை எதுக்காக ஜான்சன் இந்த புதன்கிழமை மாத்திருக்கான்றதுதான் ஏட்டையாவோட கேள்வியே. ராஜசேகரன் கிட்ட தம்பி விஜயோட மரணத்தை பத்தி சொல்லும் போது அவருக்கு அந்த தகவல் புதுசா இருக்குது. எப்படியும் பெரியாளா வந்து இந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்த்துருவான்னு நினைச்ச தம்பியை இழந்த ராஜசேகரன் அழுதுட்டு இருக்கும் போது சென்ட்ரல் ஜெயில இருந்து வெளியில வந்து ஏரியாவுக்குள்ள விசாரணை ஆரம்பிக்கிறாரு ஏட்டையா. டேய், உண்மையை சொல்லுங்கடா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவல் மட்டும் வேணும் எனக்கு. திரும்ப ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏட்டையா இந்த பதில சொன்னாலும் எல்லாரும் அவங்க சொன்ன முதல் பதிலேயே தான் நிக்கிறாங்க. ஜான்சனை கடைசியா செவ்வாய்க்கிழமை நைட்டு பாத்துருக்காங்க. புதன்கிழமை காலையில இருந்து யாருமே ஜான்சனை பார்க்கல. ஏட்டையாவோட 2வது கேள்வி இங்கதான் வருது. ஒருவேளை ஜான்சனை புதன்கிழமை காலையில இருந்து தான் காணுமா அல்லது செவ்வாய்க்கிழமை நைட்டே ஜான்சனை காணுமாங்கிறது ஏட்டையாவுடைய 2வது கேள்வி. ஏறக்குறைய ஒரு 15 பேர்கிட்ட விசாரணையை முடிச்சதுக்கு அப்புறமும் ஏட்டையாக்கு ஜான்சன் எங்க இருக்கிறான்றத பத்தி எந்த தகவலும் தெரியல. ஒருவேளை இன்ஸ்பெக்டர் நினைச்ச மாதிரியே ஜெயில இருக்கிற ராஜசேகரனுடைய எதிரிங்க யாராவது இந்த கேங்க ஒருத்தரா காலி பண்றாங்களான்ற யோசனை வர ஆரம்பிச்சது ஏட்டையாக்கு. அப்பதான் குறுக்க வந்தான் அந்த பையன் நட்டு. சார், உண்மையிலே ஒண்ணும் இல்ல சார். ஒண்ணு இல்லடா. சரி சார், சார் ஒன்னும் இல்லன்றதான் சொல்றேன். சொல்றா சார், நேத்து மத்தியானம் போல ஜானு கூப்பிட்டான் சார். எங்கேயோ கோவால இருக்கானா. கோவாவா? அங்கேயே போயிருக்கான் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். வீட்டுல இருந்த பேக் எடுத்து ஒரு அண்ணன் கொடுக்க சொன்னான் சார். அப்ப சார் நானே கேட்டேன். புதன்கிழமை ராஜசேகரனை கூட பார்க்க போகாம அவசரமா ஜானுக்கு கோவா போக வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு ஏட்டையா. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லாம யாருக்கும் தெரியாம இது ரகசியமா இருக்கணும்னு ஏன் நினைக்கிறான்றதுதான் ஏட்டையாக்கு புரியாத 3வது கேள்வி. ஆமா, பைக்ல வந்த ஒரு அண்ணன்ட்ட பேக கொடுத்தேன்னு சொன்னியே, அந்த பைக் நம்பர் என்னன்னு தெரியுமா உனக்கு? யாருக்குமே தெரியாம கோவாக்கு போனா கூட யாரோ ஒருத்தருக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறான் ஜான். அந்த ஒருத்தர் யாரு, எதுக்காக அவருக்கு விசுவாசமா இருக்க ட்ரை பண்றான் ஜானுங்கிற 4வது கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க பாக்குறாரு ஏட்டையா. ஜானை பத்தின விசாரணையை முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு திரும்ப வராரு ஏட்டையா. விஜய் கொலை செய்யப்பட்டிருக்கான்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எதுக்காகன்றதுல எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கு. கோச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பையன், அவனை கொலை பண்ண வேண்டிய அளவுக்கு கோவம் யாருக்கு இருக்குதுன்றது. அதுக்கான விசாரணையை இன்ஸ்பெக்டர் கிரவுண்ட்ல முடிக்கும் போது இன்ஸ்பெக்டருக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. முதல் விஷயம், விஜய அந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. சொந்த அண்ணனையோ தம்பியோ இழந்த மாதிரி அன்னைக்கு அந்த கிரவுண்டே அழுகையில நனைஞ்சிட்டு இருந்தத இன்ஸ்பெக்டரால மறக்க முடியல. 2வது விஷயம், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையன்னு அவனுக்கு மாத்தி மாத்தி சர்டிபிகேட் கொடுக்கறாங்க எல்லாரும். விஜயோட அண்ணனுக்கு போதை மருந்து கும்பலோட பழக்கம் இருக்கிறதா போலீஸ்க்கு சந்தேகம் இருந்தாலும் விஜய் மேல அதோட எந்த நிழலுமே விழாம பாத்துட்டு இருந்திருக்காங்க. 3வது விஷயம், சுபாஷ் விஜயோட ரிலே டீம்ல இருக்கிற இன்னொரு அத்லட். 200 மீட்டர் ரேஸ்ல எப்பயுமே விஜய்க்கும் சுபாஷ்குமான காம்படிஷன் பயங்கர ஹெவிங்கிறத டீம்ல இருக்கிற எல்லாருமே அக்னாலேஜ் பண்றாங்க. விஜய்க்கு அப்படியே நேர்மாறான ஒரு பையன் சுபாஷ்.
ஒரு ஏழை வீட்ல இருந்து எல்லா போராட்டத்தையும் தாண்டி முன்னேறி ஜெயிச்சு வந்துட்டு இருக்கிற கான்பிடென்டான ஒரு பையன் விஜய். ஒரு பணக்கார வீட்டு பையன், தான் மேல நம்பிக்கையே இல்ல, அப்பா சொன்னதுனால அத்லெட்டிக் ஈவென்ட்ஸ்ல சேர்ந்திருக்கிறான். ஏகப்பட்ட திறமை, ஆனா அதை விட எக்கச்சக்கமா குழப்பம்னு இருக்கிறவன் சுபாஷ். இன்ஸ்பெக்டருக்கு நேச்சுரலா சுபாஷ் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. என்ன கேட்டியா, ஜான்சனை பிடிச்சிட்டீங்களா? எதுக்குன்னு தெரியல, ஏன்னு தெரியல சார். கோவால போய் விழுந்திருக்கான். அவன் அங்கிருந்து புடிச்சிட்டு வர சொல்ற அளவுக்கு அவன் வர்த்தான்னு தெரியலையே. வர்த்தான இன்னொரு விஷயம், இந்த சுபாஷ்னு ஒரு பையன் இருக்கார்ல அந்த அத்லெட் டீம்ல, அவனை பத்தி கொஞ்சம் லைட்டா விசாரிங்க. ஏன்னா பையனை பார்த்தா கொஞ்சம் குழப்பவாதி மாதிரி இருக்கான். கோவத்துல என்ன வேணா பண்ணுவான் போல. இந்த மீட்ல ஜெயிக்கிறவங்க தான் நேஷனல் மீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. விஜய் ட்ராக் உள்ள வந்துட்டானா சுபாஷ் ஜெயிக்க மாட்டான்னு சுபாஷுக்கே பயங்கர நம்பிக்கை இருந்திருக்கு. ஒருவேளை அதுக்காக ஏதாவது. சுபாஷை பத்தி இன்ஸ்பெக்டர் விசாரிக்க சொன்னதுக்கு அப்புறம் ஏட்டையா தன்னுடைய விசாரணையை கண்டினியூ பண்றாரு. சுபாஷ் பிசினஸ்மேன் சுப்பிரமணியத்தோட ஒரே பையன். சுபாஷும் விஜயும் கடந்த 3 வருஷமா ஒரே டீம்ல இருந்திருக்காங்க. விஜய் வராத மீட்ஸ்ல மட்டும்தான் சுபாஷ் ஜெயிக்க முடிஞ்சிருக்குது. இல்லன்னா எப்பயுமே 2வது இடத்துல தான் சுபாஷ் ரெகுலரா இருந்திருக்கிறான். 3 வருஷ போராட்டம், எப்படியோ போராடி ஸ்டேட் மீட் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா நேஷனல் மீட்டுக்கு போறதுன்னா சுபாஷோட வழியில இருக்கிற ஒரே ஒரு தடை விஜய் மட்டும்தான். ஒருவேளை சுபாஷ் இந்த தடையை கிளியர் பண்ண சொல்லியிருப்பானா, அவங்க அப்பா இதுல ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பாரான்னு விசாரிச்சுட்டு இருந்தாரு ஏட்டையா. அந்த நேரத்துலதான் சென்ட்ரல் ஜெயில இருக்கிற விஜயோட அண்ணன் ராஜா ஏட்டையாவை பார்க்கணும்னு சொன்னதா தகவல் வந்தது. சொல்லியா என்ன விஷயம்? இதுல அவனுக்கு நேரடியா தொடர்பு இருக்கும்னு எனக்கு தோணல. இருந்தாலும் சொன்னவர் ரொம்ப நம்பிக்கையான ஆளு, அதனாலதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு கூப்பிட்டேன் சார். உங்களுக்கு ஸ்பீடு திருப்பி பண்ண தெரியுமா சார்? எது, இந்த திருட்டுக்காரன் வாங்கி பாட்டா பிரிச்சு வைப்பானே அவன் தானே? அவன் தான் சார். அந்த ஜான் பையனையும் என் தம்பியும் அவன் கூட 2-3 இடத்துல பார்த்ததா தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு. யோ, அவனுக்கும் உன் தம்பிக்கும் என்னையா கணக்கு இருக்கு போகுது? தெரியல சார். ஆனா இந்த ஜான் பையன்கிட்ட கொஞ்ச நாளாவே காசு பயங்கரமா பொருள்துன்னு ஊர்ல எல்லாம் சொன்னாங்க. இப்ப கூட பாருங்க, ஏதோ வெளியூருக்கு போயிருக்கானா, நிறைய காசை தனியா செலவு பண்றான், தம்பியை கொண்டு இருக்காங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். ராஜா அந்த பாயிண்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் கோச் விசாரணையில சொன்ன இன்னொரு விஷயம் ஏட்டையாவோட மனசுக்கு வந்தது. 3 மாசமா அவனுக்கு வர வேண்டிய ஸ்காலர்ஷிப் வரல சார் கவர்மெண்ட்ல இருந்து. ஆனாலும் அவன் பிராக்டிஸையோ ட்ரைனிங்கோ மிஸ் பண்ணதே கிடையாது சார். அவ்வளவு கமிட்டடான ஒரு பையன். கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரெகுலரா வர ஸ்போர்ட்ஸ் ஸ்டைஃபண்ட் வரல. 3 மாசமா வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டையும் காசு கேட்கல. எங்கேயும் கடன் வாங்கின மாதிரியான அறிகுறியும் இல்ல. அப்புறம் எப்படி அவன் கையில காசு இல்லாம சர்வே பண்ணிட்டு இருந்தான்றது ரொம்ப சின்ன ஒரு புள்ளியா இருந்தது. ஆனா ஜான் கையில காசு புரடுது, காரை திருடி விக்கிற கும்பலோட விஜய்க்கு எங்கேயோ ஒரு பழக்கம் இருக்குன்றது ஏட்டையோட மூளைய இன்னொரு ஆங்கிள் யோசிக்க வச்சது. சென்ட்ரல் ஜெயில இறந்து போன விஜயோட அண்ணனான ராஜசேகர் சொன்னதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு கான்ஸ்டபிள். அப்போதான் இன்னொரு முக்கியமான க்ளூ கான்ஸ்டபிள் வடிவத்துல அங்க வந்து நின்னுச்சு. சார், செவ்வாய்க்கிழமை மதியானம் ஒரு 12 மணி இருக்கும். சுபாஷ் பையன் அவன் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 50,000 பணம் எடுத்திருக்கான் சார். சுபாஷ்க்கு உண்மையிலேயே விஜய் மேல கோவம் இருக்குதான்றத பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு செவ்வாய்க்கிழமை காலையில சுபாஷ் 50,000 ரூபாய் பணம் எடுத்திருக்கிறான்ற தகவல் ஒரு சின்ன ஐடியாவை கொடுத்தது. கரெக்டா இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். ஆனா விசாரிக்க வேண்டிய ஆள் யாருன்றது இன்ஸ்பெக்டருக்கு இப்போ நல்லா தெரியும். ஸ்டேஷனுக்கு சுபாஷ கூட்டிட்டு வரும்போது கூடவே சுபாஷுடைய அப்பா சுப்பிரமணியமும் அவருடைய லாயரும் வந்திருந்தாங்க. சார், விசாரணைக்கு தான் சார் கூப்பிட்டுருக்கோம். எதுக்கு லாயர் எல்லாம் கூட்டு வரீங்க? சுபாஷுடைய அப்பா சுப்பிரமணியம் எல்லாத்தையுமே வாழ்க்கையில வரவு செலவு கணக்கா மட்டுமே பாக்குற ஒரு பிசினஸ் மேன்ங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். கரெக்ட், தப்பு, நியாயம், தர்மங்கிறத பத்தி பெரிய அளவுல அக்கறை இல்லாத ஒரு ப்ரூட்டல் பிசினஸ் மேன். விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் பையன் கிட்ட சொல்லியிருந்த விஷயமே கண்டிப்பா ஒரு தடவை போலீஸ் ஒன்னு கூப்பிடுவாங்கன்றதுதான். பயந்து போயிருந்த சுபாஷ தனியா அனுப்புனா வேற ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிறதுனால கூடவே லாயர் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. சுபாஷ், வியாழக்கிழமை நைட் என்ன பண்ணிட்டு இருந்த? யூசுவல் தான் சார். பிராக்டிஸ் முடிச்சிட்டு வீட்டுல இருந்தேன். காலையில எத்தனை மணிக்கு ட்ராக் வந்தீங்க? 5:30 சார். 5:30. சரி, விஜய் உங்களுக்கு பிடிக்காதா? அப்படிலாம் இல்ல சார், அவன் நல்ல பையன். சரி, அந்த 50,000 என்ன பண்ணீங்க? அந்த கேள்விக்கான பதில சுபாஷ் சொல்றதுக்கு முன்னாடி சுபாஷுடைய அப்பா சுப்பிரமணியம் குறுக்க பூந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் தான் எடுத்துட்டு வர சொன்னேன். சுபாஷுடைய அப்பா சொன்ன பதில்
இன்ஸ்பெக்டருக்கு நம்புற மாதிரி இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருந்தது. சுபாஷ் பணத்தை எதுக்கு எடுத்திருந்தாலும் அது அவங்க அப்பாட்ட அவன் சொல்லியிருக்கான். சுபாஷும் அவங்க அப்பாவும் ஏதோ மறைக்கிறாங்க. ஆனா அந்த ரகசியம் அவங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்குன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா புரிஞ்சுது. சுபாஷ கிளம்ப சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் அவருடைய விசாரணைய சுபாஷுடைய அப்பா பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. யோ, அப்பனும் புள்ளியும் சேர்ந்து ஏதோ மறைக்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த சுபாஷ் அவ்வளவு ஓத்த தெரியல. நீ அவங்க அப்பனை போக்கஸ் பண்ணு. வியாழக்கிழமை காலையில அந்த ஆள் எங்க இருந்திருக்காரு, செவ்வாய்க்கிழமை எங்க இருந்திருக்காரு, அப்புறம் அந்த ஆளோட பேங்க் டீடைல்ஸ், போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. இன்ஸ்பெக்டர் சந்தேகப்பட்டது உண்மையா இருந்தது. வியாழக்கிழமை காலையில சுப்பிரமணியமும் 6 மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லை. சுபாஷோ சுப்பிரமணியமோ இந்த கொலையில நேரடியா தலையிடல. ஆனா சுபாஷ் எடுத்த அந்த 50,000க்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கான்றதுதான் இன்ஸ்பெக்டரோட கேள்வியே. அந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிக்கணும்னா சுபாஷோட போன் ரெக்கார்ட்ஸும் சுப்பிரமணியத்தோட போன் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணி ஆகணும்ன்றது இன்ஸ்பெக்டருக்கு கிளியரா தெரியும். சைபர் செல்லுக்கு கால் பண்ணி அடுத்து அந்த வேலையை தான் சொல்றாரு இன்ஸ்பெக்டர். ஆனா சைபர் செல்லுடைய ரிப்போர்ட் வரும்போது இன்ஸ்பெக்டர் நினைச்சதுக்கு நேர்மாறான விஷயம் நடந்தது. விஜயோட கொலை கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். விஜயோட சேம் டீம்ல இருக்கிற சுபாஷ்ங்கிற பையன் மேல இன்ஸ்பெக்டரோட சந்தேகம் விழுக ஆரம்பிக்குது. காரணம், சுபாஷ்க்கும் விஜய்க்கும் எப்பயுமே ஒரு காம்படிஷன் இருந்திருக்கு. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், சப்போர்ட்டிவான ஒரு அப்பா இருந்தாலும், அவன் கேட்கறது எல்லாம் கிடைச்சாலும் அவனுக்கு கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் விஜய்க்கு கிடைச்சிட்டு இருந்த அங்கீகாரம். ஒருவேளை அந்த அங்கீகாரத்துக்காக இந்த கொலையா அப்படிங்கறத இன்ஸ்பெக்டர் யோசிக்கும் போதுதான் சுபாஷ் அப்புறம் சுபாஷோட அப்பா சுப்பிரமணியத்தினுடைய செல்போன் டிராக்கிங் பண்ண டீடைல்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்தது. சுபாஷுடைய போனுக்கு திங்கட்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு விஜயோட நம்பர்ல இருந்து. சேம் டீம்ல இருக்கிறவங்க அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு போன் கால்ங்கிறது பெரிய விஷயம் இல்லன்னு தோணினாலும் செவ்வாய்க்கிழமை மதியானம் 4:30 மணிக்கு வந்திருந்த இன்னொரு மெசேஜ் கொஞ்சம் வேற விதமான ஐடியாக்களை இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்தது. அந்த மெசேஜ்ல வேற எதுவுமே இல்ல. போஸ்ட் ஆபீஸ் ஃப்ரண்ட் கேட், yellow கலர் பேக் அப்படிங்கிற 3 விஷயம் மட்டும்தான் இருந்தது. ஒரே டீம்ல விளையாடுறவங்களா இருந்தாலும் இவ்வளவு பெரிய கோட் வேர்டு எதுக்குன்றதுதான் இன்ஸ்பெக்டரோட முதல் சந்தேகமா இருந்தது. ஆனா உறுத்துற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு பிராக்டிஸ் செஷனுக்காக கிரவுண்டுக்குள்ள போற விஜய் எப்பயுமே 8 மணிக்கு குறைஞ்சு வெளியில வரமாட்டாங்கிறது தான் டீம்மேட்ஸ் எல்லாரும் சொல்லி இருக்கிற விஷயம். சாயங்காலம் 6:30 மணிக்கு எதுக்காக அவன் சுபாஷுக்கு போன் பண்ண போறான்? 5 மணிக்கு கிரவுண்டுக்குள்ள போகணும்னு இருக்கிற விஜய் 4:30 மணிக்கு எதுக்கு சுபாஷ போஸ்ட் ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்கான்? இந்த கேள்விகள் எதுக்கும் பதில் சொல்ல விஜய் இப்ப உயிரோட இல்ல. ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இன்னொரு ஆள் அந்த சுபாஷ் வர சொல்லியா? இந்த தடவையும் அவங்க அப்பா அப்புறம் லாயரோட உள்ள வந்தான் சுபாஷ். Radio City presents Crime and City.